ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் SBO அப்டேஷன் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிறைய அப்டேஷன் பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த அப்டேஷன் தான் சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பைமோட் ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அந்த லிங்க்கை டச் பண்ணி நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டெலிகிராமில் எல்லாரையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்களுடைய அப்ளைனரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பில் கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் டெலிகிராமில் உங்களுடைய அப்ளைனரை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா டெலிகிராமில் நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். அந்த ஜாயின் பண்ணியிருக்க ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிக்கோங்க. நீங்கள் பைமோட் ஆப் ஸ்மார்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது எப்படி நம்ம அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய அப்ளைனர் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க டெலிகிராம் குரூப்பில் லிங்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கை டச் பண்ணிவிட்டு போங்க. அடுத்து ரெஃபரல் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரல் கோடு உங்களுக்கு கிளியராக இல்லைன்னா உங்களுடைய அப்ளைனர், அதாவது நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்பில் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அந்த லிங்க்கும் ப்ளஸ் ரெஃபரல் கோடும் கேட்டு நீங்கள் பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பைமோட் ஸ்மார்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. டைரெக்டாக ப்ளே ஸ்டோரில் பண்ணாதீங்க. உங்களுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண குரூப்பில் உங்களுடைய அப்ளைனர் லிங்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பைமோட் ஸ்மார்ட் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மொபைல் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஒன்றும் பயம் இல்லை. இப்போது நீங்கள் வச்சுருக்க மொபைல் நம்பர் ஆக்டிவாக இருந்துச்சு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்னுடைய நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணணும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. சைன் அப் பண்ணிக்கிறணும். அடுத்து OTP ரிசீவ் ஆகும். என்னுடைய ஃபஸ்ட் நேமை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைன் அப். OTP மொபைல் நம்பருக்கே நம்மளுக்கு வந்துடும். OTP என்ட்ரு பண்ணியாச்சு. லாகின் சக்ஸஸ்ஃபுல், ஷாப் நவ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி உங்களுடைய டவுன்லைனருக்கு நீங்கள் உங்களுடைய லிங்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா கீழே அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ரெஃபரல் கோடு வரும், ப்ளஸ் இன்வைட் லிங்க் வரும். ஓகேவா? ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது. இதை ஷேர் கொடுத்துக்கோங்க. ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸில் நான் டெலிகிராமில் என்னுடைய டவுன்லைனர் எல்லாருக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் என்னோடய லிங்கை சப்மிட் பண்ணிட்டேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை டச் பண்ணி அவங்க என்னுடைய டவுன்லைனர் அவங்க இந்த லிங்கை டச் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுவாங்க. இப்படி தான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். கண்டிப்பாக ரெஃபரல் கோடு யாரும் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ரெஃபரல் கோடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய டெலிகிராமில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டெலிகிராமில் கரெக்டாக கொடுத்துக்கிடலாம்.
இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய டவுன்லைனரை குரூப்பில் வந்து நீங்கள் வந்து அவங்கள கைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய பைமோட் ஆப் லிங்க். ஸோ என்னுடைய டவுன்லைனர்ஸ் இதை வந்து டச் பண்ணி நீங்கள் வந்து ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எப்படி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சார் சொன்ன பிறகு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மை ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுனால உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அது எப்படி அமௌண்ட்டில் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 50 ரூபீஸ் கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுனால உங்களுக்கு 200 வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிவார்டு அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். இதுதான் உங்களுடைய இன்வைட் ஃப்ரெண்ட்ஸில் போயிட்டு உங்களுடைய லிங்கை வந்து ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து நிறைய பைமோட்டில் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் வந்து பண்ணுறதுக்கு ஒன்று ஒன்றா கொண்டு வருவாங்க. நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி பைமோட் ஆப்பை வந்து 30,000 பீப்புள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பைமோட் சைடு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஏர்னிங் ஒர்க்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பைமோட் கொடுக்குற ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில் பண்ணணும், அதில் வந்து நம்மளுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே அடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து கொடுப்பாங்க. வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் எந்த ஒரு டெலிகிராம் குரூப்லேயும் இல்லை, நான் என்னுடைய அப்ளைனர் வந்து எனக்கு சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் நோட்டீஸ் போர்டில் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் எந்த ஒரு டெலிகிராம் குரூப்லேயும் இல்லைன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்பிஓ வெப்சைட்டில் ஓனாலில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ எஸ்பிஓ போர்ட்டலை வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதிலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு அதில் ரெஃபரல் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள் வந்து நீங்கள் அப்படி கூட பைமோட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறவங்க நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.